நிறைய நேயர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. 2026ல் நான் வாகனம் வாங்கலாமா, பூமி வாங்கலாமா, இடம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது சொத்து வாங்குவதற்கு 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் ஒரு 4 ராசிகள் மட்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சொத்து வாங்குறப்போ. யாராருங்க இந்த 4 ராசிகள்? விருச்சிக ராசி, மகர ராசி, கும்பராசி, மேசராசி. இந்த 4 ராசிகளும் இடம், வீடு, சொத்து, வண்டி, வாகனங்கள் வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் ட்ராவல் பண்ணும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த விருச்சிக ராசியை பொறுத்தளவில் வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, இந்த 4வது வீட்டினுடைய நிகழ்வு அப்படிங்கிறது சனி பகவானாக இருக்கிறதுனாலையும், இந்த 4வது வீட்டினுடைய இந்த ஆண்டினுடைய நிகழ்வு இந்த விருச்சகத்திற்கு அவ்வளோ சிறப்புக்குரிய நிகழ்வாக இல்லை அப்படிங்கிறதுனாலையும் வண்டி வாகனங்களின் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்த மகர ராசிக்கு மற்ற நிகழ்வுகள் ஓரளவு சாதகமாக இருந்தாலும் இந்த வாகனம் தொடர்பானது, சொத்து தொடர்பான நிகழ்வுகளில் கூடுமான வரையும் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன பண்ணுவாங்க, இந்த மகரம் கொஞ்சம் மற்ற சிந்தனைகளில் வண்டியில் போகும்போது கவனச்சிதறல்கள் அதிகமாக ஏற்படும். அல்லது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகணும், ஒரு இடத்துக்கு சரியாக போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அங்கே பிரச்சனைகள் ஏற்பட்டுடும். கும்பம் வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போகும். ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, வேறு ஏதாவது சிந்தனைகளில் மேடு பள்ளங்களை சரியாக கவனிக்காமல் அதில் விட்டு ஏற்றிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனைகளே அதிகமாக தந்துடும். மேஷம் இயல்புலேயே அவங்களுக்கு என்ன, ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் தான். அதே சமயம் இந்த தண்ணி மழை காலகட்டங்களில் ஈரமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த சேறுகள் சார்ந்த பகுதிகளில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக வண்டி வாகனங்கள் இயக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம்.